வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியாக பார்க்க முடியும். இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப 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 சந்தோஷமா இந்த வீடியோ எடுக்கிறேன். காரணம், முதல் குவாலிஃபயர்ல வந்து ஆர்சிபியும் பஞ்சாபும் விளையாடுறாங்க. இது வரைக்கும் ரெண்டு டீமுமே கப்பே அடிக்கலை இந்த ஐபிஎல் வரலாற்றிலே. ஸோ ஏதாச்சும் ஒரு டீம் வந்து ஃபைனல் போகுது. ஸோ அந்த ஃபைனல்லையும் இந்த ரெண்டு டீம்ல எனக்கு பஞ்சாப் வின் பண்ணா இந்த ஐபிஎல்ல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டமா கொண்டாடிடுவேன் பாத்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆர்சிபி வின் பண்ணாலும் சந்தோஷம் தான், என்னோட ஃபேவரட் டீம் தான். பட் எனக்கு வந்து இந்த சீசன்ல பஞ்சாப் வின் பண்ணணும். ஏன்னா எந்த சீசனுமே அவங்க வந்து ஒரு ஜோக்கர் டீமா தான் நம்ம நினைப்போம். பஞ்சாபா ஒரு 2 பாயிண்ட் போனஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லா டீமே நினைப்போம். ஆனா அதை மாத்தினாங்க இந்த சீசன்ல. அண்ட் குவாலிஃபயர் ஒன்று ஆட போறாங்க. ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் நம்மளுடைய XL11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. காரணம், நீங்க ஸ்மால் லீக் வந்து ஈஸியா வின் பண்ணலாம். நிறைய பேர் கேட்கீங்க, நான் வேற ஆப்ல விளையாடுறேன்னா அதே உங்க டீமே தான் போறேன், நீங்க இதுல வின் பண்றீங்க அங்க வின் பண்ண மாட்டேங்க அப்படின்னா இதுல கான்டெஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் ஆப்போனண்ட்டும் கொஞ்சம் ஈஸியா வர்றாங்க. அதனால அண்ட் ஜிஎஸ்டி டிடிஎஸ் ஃப்ரீ 100% ரியல் யூசர் தான் இருக்காங்க. எந்த ஒரு கம்ப்யூட்டரோ ஏதோ நமக்கு விளாட போறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூசர் தான். அண்ட் நம்ம சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் இன்னும் 4 மேட்ச் தான் இருக்கு, முடிய போகுது. ஸோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதியோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து ஓவர். அண்ட் உங்களுக்கு ஜூன் 15ல இருந்து ஒரு 17 நாள் இந்த டேட்டுக்குள்ள உங்களுடைய பிரைஸ் வந்து உங்களுடைய வீடை தேடி வரும். நீங்க வந்து எந்த நம்ம அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க, நம்ம XL11ல பேங்க் அதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம பேன் கார்டெலாம் நீங்க வெரிஃபை பண்ணும்போது அதுல எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த இதுக்கு கொடுப்பாங்க. அண்ட் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை கேட்டுட்டு தான் அவங்க கொடுப்பாங்க. அதுல எந்த இது இருக்காது. ஸோ நான் இருக்கேன், உங்களுக்கு நான் பாத்துக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ இந்த பிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டிகர் பிச்சு. ஸோ தர்மசாலா கிடையாது, இது வந்து சண்டிகர் பிச்சு. இது ஆல்ரெடி இந்த சீசன்ல இந்த பிச்சில் ஆடி இருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சு தான். ஆஃப் சைடு 63, ஸ்ட்ரைட்ல வந்து 76 மீட்டர், லெக் சைடு வந்து 70 மீட்டர் சொல்லி நல்ல ஒரு இதாக தான் இருக்கும். அண்ட் பவுலிங்க்கு இங்க வந்து நல்லா சப்போர்ட் இருக்கும். குறிப்பா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த பிச்சில் நல்லா ஆதிக்கம் செலுத்தி விக்கெட் எடுப்பாங்க. லாஸ்டா நடந்த 4 மேட்ச் ரிசல்ட் பாருங்க. ஒரு 200, அப்புறம் ஒரு 155 ரன் சொல்லி ஒரு 200. இது அப்படி கம்ப்ளீட்டா ஒரு லோ ஸ்கோர். இது வந்து ஒரு ஆவரேஜான ஸ்கோர், ஒரு 160 அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் 9-4, 6-4, 10-9, 2-6 சொல்லி ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலா இந்த பிச்சில் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. குறிப்பா நீங்க இந்த மேட்ச் ரிசல்ட்டை நீங்க பாருங்க. பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி சேம் பிச்சில் இந்த சீசன்ல ஆல்ரெடி ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க. அதுல வந்து லோ ஸ்கோர் தான் போயிருக்கு. அதுல ஆர்சிபி வந்து வின் பண்ணிருக்காங்க. அந்த மேட்ச்ல ஃபாஸ்ட் 2, ஸ்பின்னர்ஸ் 6. ஓவராலா பார்க்கும்போது நமக்கு ஒரு பேலன்ஸ்டான ரிசல்ட் தான் வருது. 4 மேட்ச்ல பேட்டிங்கும் 2, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் 2, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 2. ஹை ஸ்கோர் 219, லோ ஸ்கோர் 95. ஸோ நல்ல ஹை ஸ்கோரும் வருது, தவக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு லோ ஸ்கோரும் வருது. அண்ட் ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 150க்குள்ள 2, 169க்குள்ள 3, 189க்குள்ள 0, 90 பிளஸ் வந்து ஒரு 3 இன்னிங்ஸ் வந்து ஆடி இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பார்த்துருவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் ரிஷப் பண்ட்டை பத்தி. நான் வந்து எனக்கு ரிஷப் பண்ட்டை பிடிக்காத ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து யாருமே இருக்க முடியாது. ஏன்னா ரிஷப் பண்ட்லாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் இது கிடையாது. இருந்தாலும் நம்ம சொல்லியிருந்தோம் கடைசியா ஒரு வாய்ப்பு. ஏன்னா நான் இதை வந்து என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். இந்த ஃபேண்டசி அனுபவத்துல நான் ஒரு சில பிளேயர் வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா கடைசி ஒரு நாள் சரி இவ்வளவு நாள் ஆச்சு இதுக்கு மேல என்னடா அப்படிங்கும் போது அன்னைக்கு வந்து அந்த பிளேயர் வந்து நல்லா ஆடுவாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், ரிசர்வ் பண்ணிட்டு ஆல்ரெடி நீங்க இது வரைக்கும் பண்ணிட்ட போட்டு ஏமாந்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அது லாஸ்ட் மேட்ச்ல எனக்கு மினி ஜிஎல் வின் பண்றதுக்கு பெரிய அமௌண்ட் இல்லை, பட் ஓரளவுக்கு நான் வந்து இது வரைக்கும் பண்ணிட்ட போட்டு ஏமாந்த எல்லாத்தையும் ஒரே மேட்ச்ல பண்ணிட்டு எனக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ அது போதும் எனக்கு. ஸோ ப்ரெடிக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்சிபி ஓப்பனிங் ஆடக்கூடியது பிலிப் சால்ட்டும் விராட் கோலி தான். 2 பேருமே ஹார்ட் ஹிட்டர்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து. அதுவும் பிலிப் சால்ட் சொல்லவே வேணாம். அந்த பவர் பிளே முதல் 6 ஓவர் பேட்டிங் பண்ணிட்டானாலே போதும், அவரு வந்து நினைச்ச ஸ்கோர் ஒரு 40 பிளஸ், ஒரு 30 பிளஸ்ன்னு ஸ்கோர் பண்ணிடுவாரு. குறிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங்லாம் வரும்போது பிலிப் சால்ட் நல்லா அக்ரெசிவ் ஆடுவாரு. செகண்ட் பேட்டிங்னு வரும்போது ஒரு 30 பிளஸ் ரன்னு வந்து ஆடுவார். விராட் கோலி இந்த ஐபிஎல் சீசன்ல அவரை போல ஒரு பிளேயர் இல்லவே இல்லைன்னு சொல்லுவேன். அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே
ஆர்சிபிக்கு இந்த வயசுல ஒரு கன்சிஸ்டன்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரும் ஆடாத லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் மயங்க் அகர்வால் நம்ம லாஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருந்தோம், மயங்க் அகர்வால் இந்த நம்ம அவருடைய டொமஸ்டிக்லாம் நல்லாவே ஆடி இருந்தாரு. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து அவராலேயே வந்து ஒரு 40+ ரன் அடிச்சு அந்த டீம் வந்து காப்பாத்தி விட்டாரு. அடுத்து படிடர் கண்டினியூஸா ஃபிளாப்பான ரிசல்ட் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு தெரியல. ஏன்னா படிடர் வந்து முதல்ல ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது ஆர்சிபிக்கு நல்ல சப்போர்ட்டா எல்லா மேட்சுமே ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுத்தாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னாலும் சரி, பேட்டிங் செகண்ட்னாலும் சரி நல்லா ஆனாரு. பட் ரீசெண்டா நடந்த ஒரு 4-5 மேட்சாவே படிடர் வந்து ஒன்லி ஃபிளாப்பான ரிசல்ட் மட்டும்தாங்க கொடுத்துட்டு இருக்கிறாரு. அண்ட் ஜித்தேஷ் சர்மா எப்பா நீ எங்கடா இருந்த இவ்வளவு நாள் அப்படிங்கிற மாதிரி இருந்து லாஸ்ட் மேட்ச் அப்படி ஒரு அடி, இட்லி தோசை சாம்பார் சட்னிங்கிற மாதிரி போட்டு பொழந்தள்ளிட்டாரு லக்னோவை. அண்ட் டிம் டேவிட் இன்னைக்கு ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் லிவிங்ஸ்டோன் லாஸ்ட் மேட்ச் நான் எடுக்கவே இல்லை. லிவிங்ஸ்டோன்லாம் எதுக்குன்னே எனக்கு தெரியல. ஏன்னா அவர் இங்கிலாந்துக்கு நல்லா ஆடுவார். ஆனால் ஐபிஎல்ல ஒரு மேட்ச் இல்லை 2-3 மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிற சரித்திரமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொமாரியோ ஷெப்பர்டு பவுலிங்ல வந்து நல்லாவே போடுறாரு. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல ஹெய்சல்வுட் உள்ள வந்துருவாரு. ஸோ அதனால கொஞ்சம் ரொமாரியோ ஷெப்பர்டுக்கான ஓவர் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து கம்மியாகும். அண்ட் குர்னல் பாண்டியா பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கக்கூடிய ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். நம்ம ரொமாரியோ ஷெப்பர்டையும் குர்னல் பாண்டியாவையும். அண்ட் பூவி இனிஷியல் பிளஸ் டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர், மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸ்ரேயா சர்மா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பவுலிங் நல்லா இருக்கும், பட் நிறைய விக்கெட் டேக்கிங் பவுலர் அவர் கிடையாது. நிறைய மேட்ச்ல வந்து விக்கெட் எடுக்க மாட்டாரு. யாஸ்தயால் மினிமம் ஒரு விக்கெட் அந்த மாதிரி நமக்கு வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. ஹேசல்வுட் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எல்லாம் பவுல் பண்ணா கண்டிப்பா 2-3 விக்கெட் வரைக்கும் கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பார்ப்போம். பிலிப் சால்ட் பாத்தீங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லுமே நல்லா ஆடுறாரு. குறிப்பா என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் நான் பிலிப் சால்ட்டுக்கு வந்து ஃபேவரட்டா ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இங்கிலாந்து இந்தியா சீரீஸ் அந்த 5 மேட்சுமே நான் ஓடி T20 ரிசல்ட் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நடந்த டொமஸ்டிக் எல்லாமே பார்க்கும்போது பிலிப் சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் நல்லா ஆடுவார். அதேக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி நான் சொல்லியிருந்தேன் செகண்ட் பேட்டிங்கா கண்ணை மூடிட்டு விராட் கோலியை கேப்டன் தூக்கி போட்டு சத்த கட்டாம இருந்துக்கலாம். அது லாஸ்ட் மேட்ச்ல பழிச்சிருச்சு 54 ரன். ஸோ செகண்ட் பேட்டிங்ல அவ்வளோ சீக்கிரம் விராட் கோலி வந்து ஃபிளாப் ஆக மாட்டாரு. அதுக்குன்னு இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு செகண்ட் பேட்டிங் எடுத்து டக்ல கூட போகலாம் இல்லைன்னு சொல்ல, பட் மோஸ்டா ஃபிளாப் ஆக மாட்டாரு. ஒரு 10 மேட்ச் வந்து செகண்ட் பேட்டிங் பண்றாரு அப்படின்னா 8 மேட்ச் வந்து நல்ல ரிசல்ட் தான் கொடுப்பாரு. நம்பிக்கையா ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த இதுல பாத்துக்கலாம். அண்ட் மயங்க் அகர்வால் நல்ல டீசென்டான ஒரு பிளேயர். படிகளை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நல்லாவே ஆடி இருக்கிறாரு. குறைஞ்சது இன்னைக்கும் நான் வந்து ஒரு 30+ ரன் வந்து மயங்க் அகர்வால் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். அண்ட் படிடர் தான் இன்னைக்கு உங்களுடைய ட்ரம்ப் கார்டு. நீங்க பாருங்க முதல்ல 34, 51, 12, 64, 25, 23 சொல்லி நல்லா ஆடுற பிளேயர். அதுக்கு அடுத்து ஒரு மேட்ச்ல கூட அவர் வந்து பெருசா ஸ்கோர் பண்ணல. குறிப்பா நீங்க அவர் பஞ்சாப் கூட பாருங்க 23, 12 இந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. லாஸ்ட் ஒரு 5-6 மேட்சாவே அவர் வந்து ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுக்குறாரு. இன்னைக்கு மேட்ச்ல உங்களுக்கு படிகர் ட்ரம்ப் கார்டு. நீங்க படிதர ட்ரை பண்ணி ஒரு 30-40 ரன் அடிச்சா நீங்க வந்து ஒன் சைடா உங்களோட ஸ்மால் லீக் டீம்லாம் வின் பண்ணலாம். அண்ட் ஜித்தேஷ் சர்மா என்னை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. அது இன்னொன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜித்தேஷ் சர்மா இன்னைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கோர் ஆடுவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆட மாட்டாரு. நான் சொல்லுவேன் ஒரு 50+ கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஜித்தேஷ் சர்மா மாதிரியான பிளேயர்ஸ் வந்து எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து கிடையாது. ஸோ அந்த காரணத்தினால நான் வந்து இன்னைக்கு ஜித்தேஷ் சர்மாக்கெல்லாம் பெருசா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறது கிடையாது. ஒரு மேட்ச் அடிச்சதுனால மேக்சிமம் இன்னைக்கு வந்து ஒரு 20 to 30 ரன் வரைக்கும் வேணா அடிச்சு கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. டிம் டேவிட் உங்களுடைய அனதர் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். மினி லீக்ல ஒரு 50 பேரு ஒரு 20 பேர் இந்த மாதிரி லீக் இருக்கும்ல அதுல விளையாடுறவங்க வந்து கண்டிப்பா டிம் டேவிட்டை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா மட்டும், செகண்ட் பேட்டிங் பண்ணா தேவையில்லை, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா மட்டும். ரொமாரியோ ஷெப்பர்டும் குர்னல் பாண்டியாவுக்கும் பேட்டிங் பிளஸ் பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா நான் பாக்குறேன். அண்ட் 2 பேருமே ஓவர் அதிகமா பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பெரிய மைனஸா இருக்கு. அண்ட் குர்னல் பாண்டியா இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணி மொத மேட்சா விக்கெட் எடுக்காம போனதுன்னா அது போன மேட்ச் தான். பட் நம்ம நம்பலாம். ஸோ ஒரு 10 மேட்ச் விளையாடும்போது ஒரு 8 மேட்ச் தான் விக்கெட் எடுக்கும், 2 மேட்ச் ஃபிளாப் ஆகலாம். ஸோ அந்த இதுல குர்னல் பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா கண்டிப்பா விக்கெட் எடுப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ செகண்ட் பவுலிங் பண்ணா கூட நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம். ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் பவுலிங்கோ செகண்ட் பவுலிங்கோ கண்டிப்பா ட்ரை பண்ணிருங்க. கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் போலரா இருப்பாரு. ஆர்சிபியை ஹேசல்வுட் நம்பி தான் இப்போதைக்கு இருக்கு. யாஸ்தயால் இன்னைக்கு மேட்ச்ல நான் 1 விக்கெட் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் பூவி கிட்ட இருந்து 1ல இருந்து
2 விக்கெட் வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல வந்து நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பூமி 4 ஓவர், ஹேசல்வுட் 4 ஓவர், ஸோ 8 ஓவர் ஆச்சு. யாஸ் தயால் ஒரு 3 ஓவர் 11 ஓவர் ஆச்சு. அண்ட் சுயா சர்மா ஒரு 3 ஓவர் 14 ஓவர் ஆச்சு. அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்டும் குர்னல் பாண்டியாவும் சேர்ந்து ஒரு 3+3 6 ஓவர் பவுல் பண்ணலாம். இல்ல 2 பேரும் சேர்ந்து 5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சுயா சர்மா பாத்தீங்கன்னா விக்கெட் 1 மேட்ச் 2 மேட்ச் 3 மேட்ச் 4 மேட்ச் தாண்டலே 4 மேட்ச் தான் விக்கெட் எடுத்திருக்காரு. காரணம் அவர் எக்கனாமி நல்லா மெயின்டைன் பண்ணி பண்ணுவாரே தவிர விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது. அதனாலதான் நான் பெருசா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அண்ட் பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர். ஆனா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பவுலிங் ஆப்ஷன் வந்து வீக்கா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பேட்டிங் ஸ்ட்ராங் பிரியன்ஸ் ஆர்யா, பிரப்சிம்ரன், இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர், வாதிரா, சாசாங் சிங், ஸ்டோயினிஸ் 7 பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. செகண்ட் பேட்டிங் மட்டும் இன்னைக்கு பஞ்சாபுக்கு கிடைச்சது. கன்ஃபார்ம் பஞ்சாப் வின் பண்ணுவாங்க நம்மளால ஸ்வேரா சொல்ல முடியும். அதுலயும் பாத்தீங்கன்னா பிரியன்ஸ் ஆர்யா, பிரப்சிம்ரன் இந்த 2 பேரை எவ்வளவு சீக்கிரம் அவுட் ஆகுறாங்களோ அவ்வளவு நல்லது ஆப்போனன்ட் டீமுக்கு. பட் 2 பேருமே நல்லா அக்ரெசிவா விளாண்டுட்டு இருக்காங்க அண்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இங்கிலீஷ் நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாரு நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் இன்னொரு டீம் ஏதோ ஒரு டூர் விளாண்டாங்க ரீசெண்டா, அந்த டூர்ல நல்லா ஆடினாரு. சாம்பியன்ஸ் டிராஃபி ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதனால இங்கிலீஷ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லவே வேணாம், எப்படி விராட் கோலிக்கு கண்ணை மூடிட்டு ட்ரை பண்றீங்கன்னோ அதே போலதான். வாதிரா செகண்ட் பேட்டிங் பண்ணா நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. அவர் செகண்ட் பேட்டிங் பண்ணும் போதெல்லாம் மினிமம் பாத்தீங்க அப்படின்னா வாதிரா வந்து ஒரு 25+ ரன் ஆடிடுறாரு செகண்ட் பேட்டிங்ல. சாசாங் சிங்க வந்து உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 மேட்ச் இருக்குன்னா 8 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா சாசாங் சிங் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. ஸ்டோயினிஸ் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு தெரியும் இப்ப ரீசெண்டா பவுலிங்கும் பண்றாரு. ஏன்னா இன்னைக்கு வேற பாத்தீங்கன்னா ஹார்பிட் பாரு, சகால் 2 ஸ்பின்னர், பேட்லெட், சிங், ஒமர் சாய் 3 பேர் தான் இருக்கிறாங்க. இதுல பேட்லெட் ஒமர் சாய் எல்லாம் பெருசா இது பண்ண முடியாது, நான் நம்ப முடியாது. அதனால ஸ்டோயினிஸ் வந்து 2 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு 20 ரன் அடிச்சிட்டாருனாலே நல்ல ஃபேண்டசி பாயிண்ட்குள்ள வந்துருவாரு. ஏன்னா ஜான்சன் வந்து அந்த வேர்ல்டு கப்புக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்மிசன் வந்து அந்த லெவலுக்கு ஒன்றும் பவுல் பண்ணல. அதனால கண்டிப்பா அவங்க வந்து ஒமர் சாயும் பேட்லெட்டும் எட்டு வர கூட வாய்ப்புகள் இருக்கு எனக்கு தோணுது. பார்ப்போம் என்ன நடக்கு அப்படின்னு பார்ப்போம். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா பிரியன்ஸ் ஆர்யா வந்து நல்லாவே ஆடுவார். குறிப்பா என்னோட ஃபேவரட் வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் தாங்க. அதுக்குன்னு லாஸ்ட் மேட்ச்ல வந்து 62 ரன் அடிச்சாரு. அப்போ செகண்ட் பேட்டிங்கே ஒரு ஸ்ட்ராங் தானே, ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்ல, பட் அவருடைய ஃபேவரட் ஷாட்டே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அதிகமான ஸ்கோர் வருது, எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே வரும். ஸோ கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய பிரப்சிம்ரனுக்கு வந்து 2 இன்னிங்ஸ்லுமே நல்லா தான் வருது இப்போதைக்கு. இந்த சீசன்லாம் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னாலும் சரி நல்லா ஸ்கோர் பண்றாரு, பேட்டிங் செகண்ட்னாலும் சரி நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா 2 ஓப்பனருமே டேஞ்சர். அண்ட் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னாலும் சரி பேட்டிங் செகண்ட்னாலும் சரி நல்லாவே கன்சிஸ்டன்சி ஆடுறாரு, அதுதான் முக்கியம். மேட்சுக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா 29, 30, இந்த மேட்ச் நாட் அவுட் 32, 73 சொல்லி கன்சிஸ்டன்சி ஆடிடுறாரு, அதுதான் ஒரு பெரிய பிளஸ்ஸா பாக்குறேன். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளேயர். விராட் கோலி கேப்டன், ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டன். இதுதான் இன்னைக்கு ஸ்மால் லீக்ல எல்லாரும் போடக்கூடிய ஒரு காமன் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா உங்களுக்கு இருக்க போகுதுன்னு இப்பவே தெரியும். அண்ட் வாதிரா நான் சொன்னது போல செகண்ட் பேட்டிங் பண்ணா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணும்போதுலாம் வாதிரா வந்து கொஞ்சம் நல்லா ஆடி கொடுத்துருக்கிறாரு எல்லா டீமுக்குமே. ஸோ அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சாசாங் சிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கு. பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க, கிடைச்சா சரியா பயன்படுத்திடுவாரு. ஸோ 30ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டோயினிஸ் ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல ஆடுறாரு. ஸோ கண்டிப்பா ஸ்டோயினிஸ் இன்னைக்கு இருப்பாரு. ஸோ கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. உமர் சாய் ஆடுவாரு ஜன்சனுக்கு பேலா. இந்த சீசன்ல நல்லாவே தான் பவுலிங் பண்ணாரு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓரளவுக்கு எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா 4 ஓவர் பவுலிங் பண்ணி மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ கன்சிடர் பண்ணலாம் நம்ம. அண்ட் சிங்கு சொல்லவே வேணாம், கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணக்கூடிய 2வது லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பிளேயர்னா அது சிங்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணார் அப்படின்னா கட்டாயமா தூக்கிடுங்க. ஏன்னா டெத்தில் அட்டாக் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. செகண்ட் பவுலிங் பண்ணாலும் ட்ரை பண்ணுங்க, ஏன்னா மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. சகால் இன்னைக்கு விளாடுவாங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஏன்னா இன்ஜுரினால விளாடல அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு சகால் விளாண்டுருவாரு. சகால் விளாண்டாருன்னா நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும். காரணம் பாருங்க, ஆர்சிபி கூட வெறியா விளாடுறாரு, 2 விக்கெட்.
ஆர்சிபி கூட 1 விக்கெட் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஆடி இருக்காரு. அதே போல ஹார்பிட் பாரையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஹார்பிட் பாரும் ஆர்சிபியை வச்சு செய்வாரு. நீங்க ரெக்கார்ட்லாம் போய் பாருங்க. 2 விக்கெட் 1 விக்கெட்னு சொல்லி 2 ஸ்பின்னர்ஸுமே ஆர்சிபியை வச்சு செய்வாங்க. ஸோ அதனால இந்த 2 பேரையுமே இந்த ஒரு 20 பேர் விளையாடக்கூடிய மினி லீக்ல இல்ல ஒரு 50 பேர் விளையாடுவீங்களா அந்த மாதிரி லீக்ல இந்த 2 பவுலர்ஸை வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. அண்ட் வைசாக் விஜயகுமார் ஆடலாம். அவரும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் ஆர்சிபி பிளேயர். ஸோ ஒரு அனுபவம் இருக்கும். ஸோ 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். சேவியர் பார்ட்லெட் நல்ல ஒரு இனிஷியல் அட்டாக்கர். சிங்கு கூட சேர்ந்து அட்டாக் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இல்லைன்னா ஜிமிசன் தான் ஆடுவார். அண்ட் நான் ஸ்மால் லீக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட், விராட் கோலி, படிடர், ஜித்தி சர்மா, பூவி, யாஸ்தயால் அண்ட் ஹேஸ்லுட் இந்த 7 பேரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. படிடரா இல்ல அப்படின்னா மயங்க் அகர்வாலாங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க பிரப்சும்பரன், பிரியன் சரியா, ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்டோனி, சிங்கு, சகால், ஹார்பிட் பார். நான் ஏன் ஸ்பின்னுக்கு போயிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் 2 ஸ்பின்னர்ஸுமே ஆர்சிபி பேட்ஸ்மேனை வச்சு செஞ்சிருக்காங்க கடந்த காலத்துல. ஸோ அந்த இதுல நான் இது பண்ணியிருக்கேன். அண்ட் லோ பர்சன்டேஜ்ல டிம் டேவிட், சுயா சர்மா அகைன் இந்த 2 பேரை தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த 2 பேர் தான் லோ பர்சன்டேஜ்ல ஆர்சிபில இருக்கிறாங்க. அண்ட் சாசாங் சிங், ஒமர் ஷா இந்த 2 பேரையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து பஞ்சாப் டீம்ல இருந்து சொல்றேன். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்மால் லீக் விளையாடுறீங்களா மோஸ்டா விராட் கோலி கேப்டன், ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒரு சில பேர் வேணா வைஸ் கேப்டனா வந்து ஹெய்ஸ்லுட் எடுத்துட்டு வரலாம். இல்ல ஒரு சில பேர் வேணா நம்ம சிங்க வந்து ஹர்ஷிப் சிங்க வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனா கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் காமனா விராட் கோலி கேப்டன், ஸ்ரேயஸ் வைஸ் கேப்டன். நான் இன்னைக்கு என்னோட கிராண்ட் லீக் டீம்ல யாரெல்லாம் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னா படிதரி, மயங்க் அகர்வால், புவனேஸ்வர் குமார், வாதிரா, ஹார்பிட் பார், சகாலையும் நான் இதுல ஆட் பண்ணிப்பேன். 6 பேர் 5 பேர் தான் கொடுப்பேன். அதனால சொல்லியிருக்கேன். சகால 6வது நான் கண்டிப்பா என்னோட கிராண்ட் லீக் டீம்ல ஆட் பண்ணிப்பேன். ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் நம்ம வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.